வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திமுக செய்தி தொடர்பு துணை செயலாளரும் வழக்கறிஞருமான திரு சித்திக் அவர்கள். வணக்கம். வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல்ல 200 தொகுதிகள் இலக்கு நிர்ணயித்திருக்காரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இது எப்படி சாத்தியமாக போகுது? ஏன்னா 2021 காலகட்டமானது அது அதிமுகவின் மீது கடுமையான அதிருப்தியாக இருந்த ஒரு காலம். திமுகவின் மீது ஒரு 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 சார்பு நிலை இருந்தது மக்களுக்கு. ஆனால் இப்போது அந்த நிலைமை இருக்குமா? அதிருப்திகள் இருக்கா? அதான் இன்னும் 2 வருடங்கள் இருக்கு. அப்போ ஆட்சியின் மீது அதிருப்திகள் இருக்கும். மக்கள் அதை பிரதிபலிப்பாங்க. இப்படியெல்லாம் விஷயங்கள் இருக்கு இல்லையா? அப்போ இன்னொரு பக்கம் அதிமுக கூட்டணி நாங்களும் வலுவான கூட்டணி அமைப்போம்னு சொல்றாங்க. பாஜகவும் நாங்களும் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் ஒரு வலுவான கூட்டணி அமையணும்னு சொல்றாங்க. அப்போ இதையெல்லாம் எப்படி திமுக சரி செய்ய போகிறது? உங்களுடைய பார்வை என்ன? திமுகவை பொறுத்த வரைக்கும் தேர்தல் அப்படிங்கிறது இந்த அரசியல் இயக்கம் அப்படிங்கிறது தேர்தலுக்காக நடத்தப்படுகிற இயக்கம் திமுக அல்ல. முதல்ல நம்ம அதை புரிஞ்சுக்கணும். 2021 தேர்தலா இருக்கட்டும், 2024 தேர்தலாக இருக்கட்டும், எல்லா தேர்தல் களத்திலையும் நாங்க என்ன செய்ய போறோங்கிறத சொல்லி வாக்கு கேட்டு மக்கள் மன்றத்தில் ஆட்சியை பிடித்திருக்கிற இயக்கம். நீங்க சொல்ற மாதிரி அதிமுக வலுவாக இல்லாத காரணத்தால் 2021 திமுக ஆட்சிக்கு வந்தது அப்படிங்கிறதையும் கடந்து தமிழ்நாட்டு மக்கள் தளபதி மு க ஸ்டாலின் என்கிற அந்த மகத்தான தலைவன் மீது வைத்திருந்த நம்பிக்கையின் வெளிப்பாடு 2021 திமுக அடைந்த வெற்றி. அதே 2026 தேர்தலில் கூடுதல் நம்பிக்கையை திமுக பெற்றிருக்கிறது. எப்படி சாத்தியம்னு நீங்க கேக்குறீங்க. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் 200 தொகுதிகளை நாங்கள் கைப்பற்றுவோம்னு சொன்ன அந்த மேடையிலேயே 200 தொகுதிகளை எப்படி கைப்பற்ற போகிறோம்ங்கிறதையும் சொல்லியிருக்கிறார். இந்த 3 ஆண்டுகளில் கழகம் ஆட்சிக்கு வந்த 3 ஆண்டுகளில் செய்திருக்கக்கூடிய நலத்திட்டங்கள் அப்படிங்கிறது இல்லத்தில் ஒருவராவது பயன்பெற்றிருப்பார். அந்த அடிப்படையில் நாம அவ்வளவு நலத்திட்டங்களை செஞ்சிருக்கிறோம். அதை வீடு வீடாக மக்களுக்கு எடுத்து சொல்வதன் மூலமாக ஒவ்வொரு வாக்குகளும் முக்கியம். அந்த ஒவ்வொரு வாக்குகளையும் நோக்கி கழகத்தின் நிர்வாகிகள் பயணம் செய்யணும். இந்த 3 ஆண்டுகளில் திமுக என்ன செஞ்சிருச்சு? 2021 தமிழ்நாட்டில் இருந்த புதிய தொழில் நிறுவனங்களுடைய எண்ணிக்கை 2000. 2024 திமுக ஆட்சிக்கு வந்த 3 ஆண்டுகளில் இன்றைய புள்ளி விவரப்படி 8000த்திற்கும் மேற்பட்ட புதிய தொழில் நிறுவனங்கள் தமிழ்நாட்டுல தொடங்கப்பட்டிருக்கு. இருதய மாற்று அறுவை சிகிச்சையில 2024 கணக்கெடுப்பின்படி இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு. பெஸ்டா அந்த இருதய மாற்று அறுவை சிகிச்சையை பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய மாநிலமா. 2024 நடப்பு கல்வியாண்டில் பள்ளி கல்வியை முடித்து யூஜி சேர்ந்திருக்கக்கூடிய பெண் மாணவிகளினுடைய எண்ணிக்கை 34% உயர்ந்திருக்கு. இதற்கு உரிமை தொகை, மகளிர் உரிமை தொகை மற்றும் புதுமை பயன் போன்ற திட்டங்கள் இதற்கு முக்கியமான காரணங்களா இன்னைக்கு சொல்லப்படுது. இன்னைக்கு சூழ்நிலையில உலக புகழ்பெற்ற பெரு நிறுவனங்கள் இருக்கு, பெரு கல்வி நிறுவனங்கள் இருக்கு. அந்த நிறுவனங்கள்ல தமிழ்நாட்டினுடைய மாணவர்கள் எவ்வளவு பேர் சேர்ந்திருக்கிறாங்க? 2021 அந்த உலக புகழ்பெற்ற கல்வி நிறுவனங்களில் சேர்ந்தவர்களுடைய எண்ணிக்கை வெறும் 45 பேர். இன்னைக்கு நடப்பு கல்வியாண்டில் 475 பேர் சேர்ந்திருக்கிறாங்க. போஸ்ட் கிராஜுவேட் படிக்கக்கூடிய மாணவிகளினுடைய எண்ணிக்கையில தமிழ்நாட்டினுடைய மாணவிகள் தான் இன்னைக்கு முதன்மையான இடத்தை பெற்றிருக்கிறாங்க. இந்தியாவுடைய சராசரியில தமிழ்நாட்டு முதலிடத்துல இருக்கிறது இன்னைக்கு. இப்படி பட்டியல் போட்டுட்டே போக முடியும். 3 ஆண்டுகளில் மட்டும் தமிழ்நாடு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மாற்றங்கள், விளைவுகள் என்ன அப்படிங்கிறது. வறுமை ஒழிப்புன்னு கணக்கிட்டு பார்த்தா இந்தியாவினுடைய சராசரி 11% இருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய சராசரி 1.45 தான் இருக்கு. அதாவது இந்தியாவிலேயே பெரிய மாநிலங்களில் வறுமையை ஒழித்திருக்கக்கூடிய, வறுமை ஒழிப்பு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளினுடைய அடிப்படையில் தமிழ்நாடு முதன்மை மாநிலமா இருக்கு. அப்போ நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே எங்களுடைய காலை சிற்றுண்டி திட்டத்தையோ, இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்டணமில்லா பேருந்து திட்டத்தையோ, புதுமை பெண் போன்ற மாதம் 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய திட்டத்தையோ பற்றி நான் பேசல. நான் பேசி இருப்பது நாங்கள் 3 ஆண்டுகளில் கொண்டு வந்த திட்டத்தின் மூலமாக தமிழ்நாடு எப்படி இன்டைரக்ட் பெனிஃபிஷியரிஸா 34% பெண் கல்வி உயர்ந்திருக்கு, எப்படி இருதய மாற்று அறுவை சிகிச்சையில மருத்துவத்துறையில ஏற்படுத்தின மாற்றங்கள் மூலமா நாங்க முன்னேறி இருக்கிறோம்னு பேசுறோம். அப்போ இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இது எல்லாமே ஒவ்வொருவரும் இதன் மூலமாக பயன்பெற்றிருக்கிறார்கள். பயன்பெற்றவர்கள் அனைவரும் திமுகவுக்கு வாக்களிக்க இருக்கிறார்கள். இந்த மாதிரியான நலத்திட்டங்கள் தொடரணும்னு சொன்னா அதற்கு சமூக நீதி கொள்கையை பேசுகிற, திராவிட இயக்கத்தினுடைய சித்தாந்தத்தை பேசுகிற, மத கலவரம், சாதிய மோதல் இல்லாத தமிழ்நாட்டை திமுகவால் தான் உருவாக்க முடியும். அந்த 3 ஆண்டுகள் திமுக தான் வலிமையா வழிநடத்தி சென்றிருக்கு.
அதன் தொடர்ச்சியா 2026 கழகத்தின் தலைவர் 200 தொகுதி இலக்குன்னு சொல்றாரு. 234 தொகுதிகள் கூட நாங்கள் இல்ல கைப்பற்றுவதற்கான அந்த இலக்கு தான் வந்து என்ன ஒரு கொஸ்டின் வருதுன்னா 200 ம். டார்கெட் பண்ணும்போது அவங்க அதிமுக தரப்புல இருந்து பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறாங்க. சட்ட ஒழுங்கு பிரச்சனையில இருந்து இன்னும் நீட் விலக்கு ம். பெற முடியல. இது எல்லாமே வந்து சுட்டிக்காட்டப்படுது இல்லையா? அப்போ விலைவாசி உயர்வு இருக்கு, கரண்ட் பில் உயர்வு ம். இருக்குன்றதெல்லாம் சுட்டிக்காட்டுறாங்க. அப்போ ம். இதையெல்லாம் மையப்படுத்தி 200 சீட்டுகள் எப்படி சாத்தியமே இல்லை அப்படின்றதுதான் அதிமுகவினுடைய வாதமா இருக்கு. இல்ல இந்த இடத்துல அதிமுகவை ஒரு பேசுபொருளா பேசுறதே நான் வந்து ரொம்ப காமெடியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கருத்தெல்லாம் சொல்லக்கூடிய படுதோல்வி பழனிசாமி இருக்கிறார். அந்த படுதோல்வி பழனிசாமி தான் இன்னைக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறாரு. 8 தோல்வி பழனிசாமியா இருந்தாரு, இப்ப 10 தோல்வி பழனிசாமியா மாறி இருக்கிறாரு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. அந்த வாட்ஸ்அப் குரூப்புக்கு வந்து இன்னைக்கு அதிமுகன்னு பேரு. இந்த குரூப்புக்கு இன்னைக்கு யாரு அட்மின் ஆகிறது அப்படிங்கிற சண்டை தான் அவங்களுக்குள்ள தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. இத நான் சொன்னா நீங்க வந்து எப்படிங்க ஒரு அவ்வளவு குறைச்சு மதிப்பிட முடியுமா அதிமுக? நான் மதிப்பிடல. சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு வழக்கு வருது. வழக்குல பொதுச் செயலாளர் அப்படின்னு போட்டு இந்த 10 தோல்வி பழனிசாமி அவரோட பேரை போட்டு கொடுக்குறாரு. ஹானரபிள் ஜஸ்டிஸ் கேக்குறாரு, ஏங்க இதுக்கு முன்னாடி போட்ட பெட்டிஷன்ல இணை ஒருங்கிணைப்பாளர்னு போட்டிருக்கீங்க, இப்ப பொதுச் செயலாளர்னு போட்டிருக்கீங்க, கோர்ட்டை பார்த்தா உங்களுக்கு என்ன காமெடியா இருக்கா? இதை எப்படி ரெஜிஸ்டர் அலோவ் பண்ண முடியும்னு சொல்லி மண்டையில படக் படக்குன்னு ஒரு கொட்டு வச்சு பாதம் தாங்கி பழனிசாமி குரூப்பை கோர்ட் விரட்டி விட்டுருச்சு. நீ போய் முதல்ல நீ இணை ஒருங்கிணைப்பாளர்னு ஃபைல் பண்ணு, உங்க மேல கேஸ் இருக்கு, யாரு பொதுச் செயலாளர்னு முடிவு பண்ணட்டும், அப்புறம் அதெல்லாம் நீங்க போடுங்கன்னு சொல்லி அதிமுகவுடைய நிலைமை அப்படிங்கிறது இன்னைக்கு யாரு அவர்களை லீட் பண்ண போறாங்க, அது எப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இருக்கு அப்படிங்கிற நிலைமையெல்லாம் இல்லாத போது பாதம் தாங்கி பழனிசாமி, படுதோல்வி பழனிசாமி சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கெல்லாம் நம்ம அவ்வளவு பெரிய வேலிடிட்டி கொடுக்க வேண்டியது இல்ல. இல்ல இந்த மாதிரி அதிமுகவினுடைய உட்கட்சி பிரச்சனையை வந்து மையப்படுத்தி பேசுறதுதான் திமுகவினுடைய வேலையாக இருக்கு. அவர்கள் தான் வந்து இந்த செய்தி ஊடகங்கள்ல டிவி விவாதங்கள்ல வந்து அதிமுகவை பற்றி அதிமுக சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளை பற்றி கேள்வி எழுப்பாம அதிமுக இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனையை மையப்படுத்தி டிபேட் பண்றாங்க. இது வந்து திமுக சொல்லிதான் இதை செய்யறாங்க ஊடகங்கள் அப்படின்ற குற்றச்சாட்டையும் இப்ப பொள்ளாச்சி ஜெயராமன் போன்ற நபர்கள் முன்வைக்கிறாங்கல்ல. அதாவது ஒரு விஷயம் நான் சொல்றேன். இந்த குற்றச்சாட்டுகளுக்கு எல்லாம் எங்களுக்கு பதில் இருக்கு. பதிலையும் என்னால சொல்ல முடியும். சட்டம் ஒழுங்கை பத்தி கேள்வி கேட்கிறீங்க. என்சிஆர்பியினுடைய ரிப்போர்ட் வெளியிடப்பட்டிருக்கு. சட்டம் ஒழுங்கு கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய மாநிலங்களை பட்டியல் போடுகிற போது தமிழ்நாடு வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு. சட்டம் ஒழுங்கை பர்ஃபெக்டா ஹேண்டில் பண்ணக்கூடிய ஸ்டேட்ல. இது என்சிஆர்பியினுடைய ரிப்போர்ட். ஜெயலலிதா ஆட்சி காலத்துல எவ்வளவு பேர் செத்து போனாங்க? எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்துல தூத்துக்குடியில 13 பேர் செத்து போனாங்க. சட்டம் ஒழுங்க பொள்ளாச்சி ஜெயராமன் கேட்கலாமா? பொள்ளாச்சி ஜெயராமனுக்கு சொல்லவா சட்டம் ஒழுங்கை பத்தி? இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கக்கூடிய அதிகாரம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு சம்பவத்தில் ஒரு பெண் குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்கன்னு சொன்னா அந்த பாதிக்கப்படக்கூடிய பெண்களின் பெயரை வெளியிடக்கூடாது. இது சட்டம் கொடுத்திருக்கக்கூடிய உத்தரவாதம். ஆனா பொள்ளாச்சி பாலியல் வழக்குல பாதிக்கப்பட்ட பெண்களின் பெயரை காவல்துறையினுடைய உயரதிகாரி நேரடியா உட்கார்ந்து பிரஸ் மீட்ல சொன்னாரு. இதுதான் அதிமுக ஆட்சி காவல்துறையையும் சட்டம் ஒழுங்கையும் கையாண்டதற்கான அடையாளம். இந்த மாதிரி எங்களுக்கு டேட்டா இருக்கு, புள்ளி விவரங்கள் இருக்கு, சொல்ல முடியும். அது மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். இன்னைக்கு அதிமுகவை பத்தி திமுகவா பேசிட்டு இருக்கு, இல்ல அதிமுகவை பத்தி பத்திரிகையாளர்களா பேசிட்டு இருக்காங்க? அதிமுகவை பற்றி அதிமுகவினர் தான் பேசிட்டு இருக்காங்க. அதிமுகல யாரு போய் வந்து தர்ம யுத்தம் நடத்தினாரோ, அதிமுக சார்பில் முதலமைச்சரா எல்லாம் இருந்தாரே ஒருத்தர் ஓ பன்னீர்செல்வம், அவருதான் இன்னைக்கு பேசிட்டு இருக்காரு. அதிமுக இவங்க எல்லாம் போய் தியாக தலைவின்னு யாரையெல்லாம் சொன்னாங்களோ, பழனிசாமி அவர்கள் வந்து எப்படி அந்த பதவிக்கு வருவதற்கான நாடகங்கள்லாம் நடத்தினாங்களோ அவங்கதான் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்க அதிமுக பிரச்சனை இருக்குன்னு. அப்ப திமுகவில் பிரச்சனை, திமுகவினர் யாரும் போய் அதிமுக பிரச்சனை இருக்கு, உங்க உட்கட்சியில பிரச்சனை இருக்கு நாங்க பேசல. உங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குன்னு கோர்ட் சொல்லுது, உங்க கூடவே இருந்தவங்க சொல்றாங்க. அவங்க எல்லாம் இன்னும் ஒருபடி மேல போய் ஒருங்கிணைப்பு குழு, பாதுகாப்பு குழு, என்னென்னமோ குழுக்கள்லாம் போட்டிருக்கிறாங்க. அதான் வாட்ஸ்அப் குரூப் நான் முன்னாடியே சொன்னேன். அப்போ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு அப்படின்னா, அவரை நான் தான் அடுத்து அப்படின்னு கட்டமைக்க முயற்சி செஞ்சுட்டே இருக்கிறாரு. அந்த கட்டமைப்புக்கு அவருக்கு ஏதாவது கருத்து சொல்ல வேண்டிய சூழல் இருக்கு. அப்படி ஏதாவது ஒரு கருத்து சொல்லுவாரு. அதை நம்ம வந்து ஒரு ஃபன்னியா பார்க்கலாம். எப்படி நம்ம ஆதித்யா, சிரிப்பொலி அப்படிலாம் பார்ப்போமோ, சீமான் பேச்செல்லாம் பார்ப்போமோ, அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி பேச்சையும் பார்ப்போம். இல்ல பாஜக எதிர்ப்புல திமுக முன்னிலையில இருக்கு, அதனால மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்ப அதே மாதிரி அதிமுகவும் வந்து பாஜக எதிர்ப்புல நாங்களும் இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜகவோட கூட்டணி கிடையாது, எப்பவும் கிடையாது இப்படின்னு இப்போ அதிமுகவுடைய மூத்த நிர்வாகிகள் அனைவருமே சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ
அதிமுகவும் திமுகவும் ஒரே புள்ளியில பாஜக எதிர்ப்பு புள்ளியில வந்து இணையறாங்களா? அது எப்படி மக்கள் ஏத்துக்க போறாங்க அப்படின்ற பார்க்க போறாங்கன்ற விஷயம் இருக்குல்ல. எனக்கு ரொம்ப சிரிப்பா வருதுங்க. இப்ப இது வந்து ஆன்லைன் இல்ல. நம்ம 2 பேரும் நார்மலா பேசுறோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப வாய் விட்டு சிரிச்சிருவேன். நான் சிரிக்கிறத விடுங்க. எடப்பாடி பழனிசாமியே சிரிச்சிருவாரு. பாஜக எதிர்ப்பில் இல்ல அவங்க அதிமுக செயற்குழு உறுதியாக கூட்டத்துல இருக்கிறது. பிஜேபிக்கு இருங்க எதிராக பாலாஜி தீர்மானம் நான் முடிக்கிறேன். நிறைவேற்றப்பட்டிருக்குல்ல. இருங்க முடிக்கிறேன். பாஜக எதிர்ப்பில் அதிமுக உறுதியாக இருக்கிறது அப்படிங்கிறத எப்படி வந்து நாதஸ் திருந்திட்டான் அப்படிங்கிறத நாதஸே நம்ப மாட்டானோ, நாதஸே சொன்னானோ அப்படிங்கிற மாதிரி பழனிசாமியே அதை நம்ப மாட்டார். அதிமுக வந்து பாஜக எதிர்ப்புல உறுதியா இருக்குது. இஷ்யூ பேஸ்டா பேசணுங்க. அதிமுக பாஜக கூட்டணியில இருந்து வெளியே வருது. வெளியே வரும்போது அவங்க லெட்டர் பேட்ல என்ன மென்ஷன் பண்ணிருந்தாங்க தெரியுமா? தமிழ்நாட்டு பாஜக தலைமையோடு எங்களுக்கு பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனையின் காரணமாக நாங்க வெளியே வந்துடுறோம். இதுதான் அதிமுக பாஜக இல்ல அது வெளியே அப்போ இப்ப வந்து கேக்குறேன். இப்ப வந்து தீர்மானம் லெட்டர் நிறைவேற்றப்பட்டிருக்குல்ல. பேட்ல மாத்தி கொடுத்துட்டாங்களா? எங்களுக்கு வந்து பல பிரச்சனைகள் இருந்துச்சு. திமுக மாதிரி எங்களுக்கு வந்து இஷ்யூ பேஸ்டா பிரச்சனை இருந்துச்சுன்னு சொல்லிட்டாங்களா? அதிமுக வெளியே பாஜக கூட்டணியில் தொடருகிற போது இன்னைக்கு அதிமுக கபட நாடகம் போடுறாங்களா? எல்லா பிரச்சனையும் அப்படியே இருந்துச்சு. சிறுபான்மை மக்களுக்கு எதிரான குடியுரிமை திருத்த சட்டம் வந்த போது திருத்த சட்டத்தை ஆதரித்து வாக்கு போட்டது அதிமுக. அமித்ஷா எந்த சட்டத்தை கொண்டு வந்தாலும் ஆதரிப்போம் அதிமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மாநிலங்களவையில் நின்று சொன்னது. அதே மாதிரி அதிமுகவினுடைய மோடி எங்கள் டேடி அதிமுகவுடைய அமைச்சர் சொன்னது. இந்த பிரச்சனைகள் எல்லாம் எங்களுக்கு மாற்று பார்வை வந்துருச்சு. அதனால நாங்க பாஜக இருந்து வெளியே வர்றோம்னு அதிமுகவுடைய லெட்டர் பேட்ல இன்னைக்கு வரைக்கும் ஒரு அறிக்கை வந்திருக்கா? கூட்டணி விலகலுக்கு இதெல்லாம் ஒரு காரணமா அவங்க சொல்லியிருக்கிறாங்களா? கிடையாது. மாநில தலைமையோட பிரச்சனை, அந்த அண்ணாமலையோட பிரச்சனை, அதனால நாங்க வெளியே வந்திருக்கிறோம்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இது உங்களுக்கு நல்லா புரியும். இந்த தேர்தலில் அவர்கள் நடிக்கிற ஒரு நாடகம் இது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜனநாயகவாதிகள், முற்போக்குவாதிகள் அனைவரும் இன்னைக்கு பாஜகவை எதிர்ப்பதற்கு, அந்த பாசிச சக்திகளை வீழ்த்துவதற்கு திராவிட சித்தாந்தம் பேசுகிற தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலினால் தான் முடியும் என்கிற நம்பிக்கையை அழுத்தமாக கொண்டிருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையை உடைக்க பாஜக இறக்கி இருக்கிற பி டீம் தான் அதிமுக. அதை மக்கள் உணர்ந்து வைத்திருக்கிறார்கள். அதனாலதான் நாடாளுமன்றத்துல தனித்து போட்டிட்டாங்க. ஓட ஓட விரட்டினாங்களா இல்லையா தமிழ்நாடு மக்கள்? 40 தொகுதியும் திமுக கூட்டணி வெற்றி பெற்றுச்சா இல்லையா? எப்படி? அதிமுக போடுற நாடகம் என்ன என்பதை மக்கள் தெரிஞ்சு. இல்ல அது ஸ்டாலினுக்காக விழுந்த வாக்குகள் கிடையாது, ராகுல் காந்திக்காக விழுந்த வாக்குகள் பொள்ளாச்சி ஜெயராமனே சொல்றாரு. எப்படி எடப்பாடி பழனிசாமிக்கு வாக்கு விழுகிறது இல்ல தமிழ்நாட்டுல? எடப்பாடி பழனிசாமிக்கோ பொள்ளாச்சி ஜெயராமனுக்கோ, பொள்ளாச்சியில யாரு லீடிங்கு? பொள்ளாச்சியில சட்டமன்ற உறுப்பினரா ஜெயராமன் இருக்கிறாரு. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதியில யாரு லீடிங்கு? திமுக 15,000க்கும் 40,000க்கும் மேற்பட்ட வாக்கள் லீடிங் பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதியில. அதே மாதிரி பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியில எவ்வளவு கேரளத்தால 2 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல லீடிங்கு. அப்ப ஜெயராமன் என்ன பேசிட்டு இருக்காரு? ஜெயராமனுக்கோ எடப்பாடி பழனிசாமிக்கோ ஓட்டு விழ போறது இல்ல, இந்தியா கூட்டணிக்கும் திமுகவுக்கும் தானே ஓட்டு விழுகுது. இன்னைக்கு காங்கிரஸ்ல ஜெயராமன் சொல்றாருங்க, நான் வாதத்துக்கு வச்சுக்கிறேன். காங்கிரஸ்ல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க? கார்த்தி சிதம்பரம் சொல்றாரு, திமுகவின் தயவால் தான் நாங்கள் வெற்றி பெற்றோம், திமுகவுக்கு விழுந்த வாக்குகள் எங்களுக்கான வாக்குகள் விழுந்தது. அப்ப காங்கிரஸ்ல இருந்தவங்க தமிழ்நாட்டின் முகம், இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திமுகவினுடைய தலைவர்னு காங்கிரஸ்ல இருக்கவங்க சொல்றாங்க. இவங்க இந்த மாதிரி ஏதாவது காமெடியா பேசிட்டு இருப்பாங்க. அந்த காமெடி பேச்சுகளுக்கு எல்லாம் நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறது இல்ல. ஒரே ஒரு விஷயம், தொடர்ந்து 10 தோல்வியை சந்திச்சாச்சு. இதுக்கு மேல தோல்வியை சந்திக்க முடியாதுன்னு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல புறக்கணிச்சுட்டு ஓடுன கூட்டம் இவங்க. இந்த கூட்டம் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. நன்றி. நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.